வணக்கம். இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து இட்லிக்கு வந்து நான் துவரம்பருப்பு தேடினேன். எங்கள் வீட்டில் துவரம்பருப்பை காணும். அதனால தான் துவரம்பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் பண்ணி காமிக்கலான்ட்டு கிளம்பியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்றதை காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூனு மிளகு குக்கரில் போட்டிருக்கிறேன். பாருங்கள், 4 காஷ்மீர் சில்லி கலருக்கோஸ்கரம். இதில் காரம் இருக்காது. ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் 5 எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கான அளவு போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடயும் ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதை அப்படியே போடுறதில்ல, ஏன்னா இது கூட வேகிறப்ப இது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். அதை லைட்டாக நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம், மசிச்ச மாதிரி போட்டுக்கலாம். அதனால் இது கூடயே சேர்த்துறேன், ஒரே டைம் வெந்து கரெக்டுமேனு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவு மிளகா பொடி, தேவைக்கு ஏற்ற உப்பு, சின்ன பீஸ் வெல்லம். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இந்த தண்ணியவே திரும்பி நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு அரைக்கணும். உருளைக்கிழங்கு மாத்திரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கிறலாம். தேவைக்கு அளவான தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொத்தமல்லி இவ்வளோ போட்டுருக்கிறேன். இதை வந்து இப்போ நான் குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கிறேன். விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இதை வந்து தண்ணியையும் அதையும் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு மாத்திரம் செப்பரேட் பண்ணிக்கோங்க. பாக்கி இதை பூரா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், கடுகும் உளுந்தம் பருப்பும் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு 10 பீஸ் அளவு, அதையும் போட்டுருக்கேன். செப்பரேட் பண்ண உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். விழுதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். தண்ணி இன்னும் செப்பரேட்டாக இருக்குது. வேணும்னா அந்த தண்ணியை தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் இது கூட சேர்த்துக்கிறணும். பூரா ஊற்றலை. நான் இதை ஊற்றிக்கிட்டு திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலான்னு பாதி தான் ஊற்றிருக்கேன். நான் 3 கிளாஸ் அளவு ஊற்றுனதில் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி தான் இதில் சேர்த்துருக்குறேன். மீதி தண்ணி இங்கே தான் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது இதுக்கு அளவு. பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இறக்கிடுங்க. இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். நல்லா 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்குது. இது கூட இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. முடிஞ்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இது குக்கரில் வைக்கிறது மட்டும்தான் வேலை, அதுக்கப்புறம் தாளிச்சு விடுறது 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இந்த வேலை. நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்டா நம்ம எப்படி இருக்கும், ஹோட்டல் சாம்பார் அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.